சுவாமியே சரணமையப்பா. திரு முனைவர் சிதம்பரம் அவர்கள் மிகச்சிறப்பாக மாலும் மருகனும் என்கிற தலைப்பை அருமையாக இங்கே பேசியிருக்கிறார்கள். மெத்த படித்தவர், நன்றாக தெரிகிறது அவருடைய பேச்சிலேயே. படிப்பது எல்லோரும் படிக்கலாம், படித்ததை நன்றாக பதித்து வைத்திருப்பவர். அது மட்டுமல்ல, படித்ததை மனதில் பதித்ததை படைப்பதில் வல்லவராக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக படிப்பது, பதிப்பது, படைப்பது என்ற 3 செயல்களையும் ஒரு சேர பெற்ற மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளராக திரு சிதம்பரம் அவர்கள் இருக்கிறார்கள். அண்மையிலே தான் அவர்கள் எங்களுக்கு அறிமுகமானார்கள். அறிமுகமாய் அவருடைய உரையை கேட்டவுடனேயே 1 மாதத்திற்குள்ளாக அவரை இங்கே அழைத்திருக்கிறோம். அத்தனைக்கும் அவர் தகுதி பெற்றவர். அதற்கெல்லாம் விட சிறப்பு, அவரை வாழ்த்துவதற்கும் இங்கே நம்மிடையே நல்ல ஒரு உரையை ஆற்றுவதற்கும் சொல் ஞாயிறு திரு மணிகண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர். 10 ஆண்டுகள் தொடர்ந்து டிவியிலே ஐயப்பன் மலையிலே மகர ஜோதி வர்ணனையை 10 ஆண்டுகள் டிவியிலே தொடர்ந்து செய்தவர்கள். தன்னுடைய ஒரே மகளுக்கு ஹரிணி என்ற பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையாக பேசக்கூடியவர்கள். இப்பொழுது தன்னுடைய மணி ஐயப்பனோடு தன்னுடைய அனுபவங்களை இப்பொழுது அவர்கள் நம்மிடம் ஒரு 15 நிமிடம், இன்றைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு அருமையாக பேசக்கூடியவர்கள். நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு விஜய் டிவியிலே பக்தி உலாவிலே காலையிலே அவர்களுடைய உரை இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை கேட்டு மகிழலாம் என்று சொல்லி திரு மணி அவர்களை இப்பொழுது உரையாற்றும்படி அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். தடங்களுக்கு வருந்தவம். அதாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பெரியவரே, சேவர் கொடியோனும் நெடியோனும் என்றதை சிதம்பரமே சிவனே வந்து பேசுகிற மாதிரி இருந்தது இன்றைக்கி ஒன்று. அதே போல் ஒரே கல்லில் 2 மாங்காய் நமக்கு இன்றைக்கி மணிகண்ட ஐயாவும் வந்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோங்கிற நிலையில் தான் அவர் இருக்கிறார் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கிற மணிகண்ட ஐயாவை இங்கே அழைத்து வந்து நமக்கு பெருமை சேர்த்த பெரிய ரத்தன செட்டியாருக்கும் ஐயா லோகநாதன் அவர்களுக்கும் எங்கள் சார்பான நன்றிகளை தெரிவித்து, கற்றாரை கற்றாரை காமூறுவர் என்பதற்கேற்ப ஐயா சிதம்பரம் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு நம்ம திருக்கோயில் சார்பாக பொன்னாடை அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பூதநாத சதானந்தா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. கலியுக வரதனாய் கண்கண்ட தெய்வமாய் நித்திய பிரம்மச்சாரியாய் 18 படிகளுக்கு மேலே அமர்ந்து நம்பியவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் நம்பாதவர்கள் கேட்காத வரங்களையும் சேர்த்து தரக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஐயப்பனுடைய திருப்பாதத்தை வணங்கி உங்களையெல்லாம் இந்த நல்ல நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. முதல்ல இவர் பாணியில் சொல்லணுன்னா, திருப்பூருடைய பழுத்த பழமாக அந்த மாங்காய்க்கு 2 விளக்கம் சொன்னார். ஒன்று, உள்ளிலேயே பக்குவப்பட்டு உயர்ந்த ஞானத்தை பெறுவது என்று. அப்படி ஒரு மாங்காயை போன்றே உள்ளுக்குள்ளேயே பக்குவப்பட்டு திருப்பூர் என்றால் ரத்தினம் செட்டியார், ரத்தினம் செட்டியார் என்றால் திருப்பூர் என்று பெயரோடு தாங்கி இருக்கக்கூடிய வகையிலே பண்போடு. இதில் என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, சன்னிதானம் உயர்ந்தது தான். அந்த சன்னிதானத்தில் எதையுமே நாம் ஒரு அப்படி உயர்வு தாழ்வு படுத்தி சொல்லிட முடியாது. ஆனால் மணிகண்டன் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை விட ஒரு படி இந்த திருப்பூர் மணிகண்டன் கொஞ்சம் உயர்ந்து நிற்கிறார். காரணம், அங்கே பார்க்க முடியாத தூய்மையை இங்கே பார்க்கிறேன் என்பதால் அந்த மணிகண்டன் இங்குதான் பரிபூரணமாக இருக்கிறார். எனவே ரத்தினம் செட்டியார் உள்ளிட்ட இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி. பொதுவாக ஆடியில் தள்ளுபடி உண்டுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வேறு ஒரு கூட்டத்துக்காக வந்தேன்.
அது மெயின் கூட்டம். இது ஆடு தள்ளுபடி மாதிரி ரெடி பண்ணது நம்முடைய திருப்பூர் லோகநாதன் சார் தான். எப்போதுமே ஆடிட்டர் கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துருவார். அங்கே 1 மணி நேரம் பேச வேண்டியது 15 நிமிஷத்துலேயே முடிச்சாச்சு, வாங்க வேண்டியதையும் வாங்கியாச்சு. அவர் சொன்னார், எங்கள் ஊருக்கு வந்துட்டா வேலையை நாங்கள் முழுசாக வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னாரு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவரை மாதிரி ஒரு பண்பாளர்களை பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ அவரை காலிலேருந்து நான் இங்கே வந்ததுலேருந்து என்னைய ரிசீவ் பண்ணதுலேருந்து வீட்டில் கொண்டு போய் நான் வந்தது யாருக்கோ, ஆனால் இன்றைக்கு அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும், ஐயா ரத்னன் செட்டியார் ஐயவர்களுக்கு ஒரு 80 வயது இருக்கும். அவர்களை இயக்கி கொண்டிருப்பது எது என்றால் அவர்கள் தொழிலோ பணமோ அல்ல, தமிழ்தான் அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் இவ்வளவு பொறுமையா இப்படியும் ஒரு உலகத்தில் இருக்க முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியம். பலாச்சொலை ரொம்ப சுவையாக இருக்கும், எனக்கு தெரியும். சேலத்து மாம்பழம் அதை விட கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இது ரெண்டையும் தாண்டி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மலவாழைப்பழம் ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த பலாச்சொலை, மாம்பழம், திண்டுக்கல் மலவாழைப்பழத்தை 3ஐயும் நல்ல மலைத்தேன் ஊற்றி சாப்பிட்டா சாதாரணவங்க கூட மலைத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பேச்சு அமையணும்னா அது ஐயா சிதம்பரம் அவர்களுடைய பேச்சு. இந்த கைத்தட்டு பத்தாது, நல்லா கொடுக்கலாம். உண்மையிலுமே எனக்கு அவர் அடையாளம் தெரியல. வந்தோன்னு சொன்னார் பழமுத்தப்பன் ஐயாவை பற்றி. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, கர்வமாக பேசலை. கடந்த ஒரு கடந்த ஒரு 15 வருடமாக தேசாந்திரி மாதிரி நாடோடி மாதிரி நிறைய பயணப்படுறோம். நீங்கள் மன்னிக்கணும், என் வயது ஒத்தவர் தான் நிச்சயமாக அவர் இருப்பார். எனக்கு தெரிந்து கடந்த 10 ஆண்டுகளில் இவ்வளவு அடர்த்தியாக பேசிய ஒருவரை நான் சத்தியமாக பார்க்கவில்லை மேடைகளில் என்பதுதான். ஐயப்பன் சாட்சியாக அவருக்கு நாங்கள்லாம் அந்த விளம்பர வெளிச்சம் பட்டுட்டதுனால வெளியில் தெரிஞ்சிருக்கோம். அவருக்கு பணிவோடு ஒன்றை மட்டும் மேடையில் உரிமையோடு சொல்லுவேன். இனி ஒருபோதும் அவர்கள் பட்டிமண்டபங்களில் இடம்பெறாது. வாரியார் சாமிகள், புலவர் கீரன், திரு சுகி சிவம், திரு நம்முடைய நாகை முகுந்தன் என்ற வரிசை பட்டியலில் இன்னும் 10 வருடத்தில் தமிழகத்தில் 30 நாளும் பேசக்கூடிய ஆற்றலை சர்வ வல்லமை படைத்த ஐயப்பன் அவருக்கு அருள்வார். காரணம், இது ஏதோ சும்மா நான் உதட்டுக்காக சொல்லலை. பேசும்போது நம்மாழ்வார் பற்றி அப்படியே பெரியாழ்வாருடைய பாசுரங்களை சொல்கிறாரு. அதுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய செய்திகளை எடுத்து சொல்கிறாரு. 10,000 பாடல்களை சத்தாக தந்த கம்பனை பற்றி இடையில பேசுகிறாரு. உண்மையிலே நீண்ட ஐயா கூட நம்ம லோகநாதன் சாரோட வர்றதுன்னா எனக்கு கொஞ்சம் அச்சம். ஏன்னா பேச்சாளரை விட அதிகமாக படித்தவர் அவர். ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம கூட படிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. இவர் ஒரு பாட்டு சொல்லும்போது இவர் ஐயா குறிப்பெடுக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அடுத்த தலைமுறையை ஒரு 10 செய்தி 20 நகைச்சுவை வைத்துக்கொண்டே நாங்கள் ஒரு வணிகர்களாக மாறிவிட்ட காலத்தில் உண்மையான ஒரு தமிழுக்கு கிடைத்த இளைய முருகனாகத்தான் இவரை நான் பார்க்கின்றேன். எந்தவித அப்பழுக்கமுற்ற இல்லாமல் நல்ல ஒரு பலத்த கைத்தட்டு அவருடைய பேச்சுக்கு கொடுக்கணும். ஏன்னா அண்மையில் தான் அவங்க சொன்ன திருப்பத்தூர் பேராசிரியர் நமச்சிவாயம் ஐயா இயற்கை எழுதினாங்க. ஒரு மாதம்தான் ஆயிடுச்சு. அவரை மாதிரி சிற்சபேசன் போன்றவர்கள் மாதிரி நகைச்சுவை பேச்சாளர்கள்லாம் அந்த ஆன் த ஸ்பாட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டம்பரா மடை திறந்தவள். இவருடைய பேச்சு கூட ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சியை போல இருந்தது. ஏன்னா எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறாருன்னே தெரில, அவ்வளவு. அதான் சொல்லுவார் வாரியார் சாமிகள்,
நம்ம மைண்டு எப்படா இருக்கணும்னா வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கணுமா, ரொப்பிக்கிட்டே இருக்கணுமா. ஏன்னா அது பாட்டுக்கு வலிஞ்சா வலியட்டும், எவன் பைப்பை திறந்தாலும் செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும்னாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் டேங்காக அவர் இருக்காரு சிதம்பரம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போனேன். அதனால தான் பாரதி எழுதுறான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே. அப்படின்னா அவனுக்கு வெறும் இல்லை 10-12 லாங்குவேஜ் தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யங்கனுமே கண்டதில்லை. அடுத்த வரி எழுதுறான், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, எல்லா புண்ணாக்கையும் படி, தமிழை தப்பு இல்லாம படுறாங்கிறான். அந்த தமிழ் படித்தா எவ்வளவு ஒரு கம்பீரம். நான் கூட நம்ம ஆடிட்டர் சார்ட்ட கேட்டேன், தனி பேச்சுக்கு இவ்வளவு ஏங்க அகலமான மேடுன்னா, இல்லை அகலமாக பேசுகிற ஒருத்தர் ஆழமாக பேசுகிற ஒருத்தர் வந்திருக்காருன்னாரு திருப்பூருக்கு. அசந்து போயிட்டேன். உண்மையிலேயே இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, கோடிக்கு சமானமானவர்கள். இப்போ அவர் இதை எடுத்து யூடியூப்பில் போடுறாங்கன்னா கோடிக்கணக்கான பேர் அதை போய் பார்ப்பாங்க, லட்சம். இன்னொன்று அழியாத செல்வங்களாக அது மாறி இருக்கிறது. உண்மையிலே அவர் பேச்சை கேட்கும்போது பெரிய வைப்ரேஷன். முருகனை பற்றி அவங்க சொன்னபோது அடே அப்பா முருகன்னாலே அழகுன்னு போருங்க. நீங்கள் யாராவது பியூட்டி பார்லர் போய் காசு கொடுக்காமல் இருந்து அழகு வேணும்னா முருகா முருகான்னு 11 தடவை சொன்னாலே உங்கள் முகம் அழகாயிடும். அவருக்கு பேர் தெய்வ சிகாமணின்னு பேர். அப்படின்னா என்ன, சிகைன்னா என்ன, தலை. அப்போ தலைக்கு மேலானவன் யாருன்னா முருகன். இப்போ இப்படி வச்சுப்போம், முருகனுக்கு என்ன பேர், தெய்வ சிகாமணி.